கண்ணதாசன் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், மரணம் இறந்த பிறகு என்ன ஆகும்னு சொன்னோன்னா, செத்துப்பார் தெரியும் அப்படின்னார் கண்ணதாசன். ஆக்சுவலாக மரணம் இறந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சா, இதுவரைக்கும் கண்டவர் விடிலர், விண்டவர் கண்டிலர். ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, நம்ம உடல், உயிர், மனம், ஹார்ட் பீட்டு, மூளை எல்லாம் இயங்கி நம்ம நைட் ஆனால் 8 மணி நேரம் தூங்குகிறோம். இந்த தூங்குற நேரத்தில் நம்ம அம்மா யார், அப்பா யார், நம்ம பசங்க யார், நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நேற்று யார் கூட சண்டை போட்டோம், நாளைக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இது எதுவுமே அந்த 8 மணி நேரம் தெரிய மாட்டுது. ஆனால் எல்லாமே இருக்கு இல்லையா? மரணம்ன்றது இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் மயக்க ஊசி போட்டோம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாமே இயங்கும், உடல் இயக்கங்கள் எல்லாம் உறுப்புகள்லாம் இயங்கும். பட் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்போது இறந்து போனாலும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் இருக்குன்றது நீங்களே உணர்ந்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு உயிரோடு தான் இருக்கும். அந்த 8 மணி நேரம் எதுவுமே புரியல. நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அவுட் ஆஃப் வேர்ல்டில் இருக்கோம், அவுட் ஆஃப் பாடியில் இருக்கோம், அவுட் ஆஃப் திங்கிங்கில் இருக்கும். எல்லாமே வெளியவே இருக்குது, எல்லாமே எதுவுமே புரியல. அப்போ ஒரு வேளை மரணம் அப்படின்றது அதோட 50% தூக்கத்தோட வெளிப்பாடு. அப்போ நம்ம டெய்லி செத்து தான் பிழைக்கிறோம். ஆக்சுவலாக 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம், ஒரு சிலர் 6 மணி நேரம் தூங்குவாங்க, ஒரு சிலர் பேர் 4 மணி நேரம் தூங்குவாங்க. ஆக மொத்தம் அந்த தூக்கன்றது ஒரு தினந்தோறும் மரணத்துக்கு ஒப்பானது தான். ஆனால் தான் விடிஞ்சவனே எழுந்தால் போதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது.